இதழ் டிஎன்டிஆர் செய்திகள் வாசித்து வழங்குபவர் சத்யா பிரபு. பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகிய விவகாரங்களில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரும் நோக்கிலான 3வது சந்திப்பு தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினால் புதன்கிழமை கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகிய விவகாரங்களில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரும் நோக்கில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினால் கடந்த மார்ச் 2ஆம் திகதி மற்றும் ஏப்ரல் 9ஆம் திகதிகளில் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 2 சந்திப்புகளில் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்ததுடன் அவர்களுக்கு இடையில் பொது இணக்கப்பாடுகளும் எட்டப்பட்டன. இவ்வாறானதொரு பின்னணியில் தமிழ் தேசிய பேரவையினால் கடந்த பிப்ரவரி 15ஆம் திகதி நடாத்தப்பட்ட கூட்டத்தில் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரைவை தயாரிப்பதற்கும் அதனுடன் தொடர்புடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கும் அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், துறைசார் நிபுணர்கள் 28 பேர் அடங்கிய ஈழத்தமிழர் அரசியல் அமைப்பு நிர்ணய பொதுச்சபை வழிநடத்தல் குழுவை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் ஒருங்கிணைப்பாளர் கலாநிதி தி. விக்னேஸ்வரனால் கடந்த மாதம் 17ஆம் திகதி அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அதனையடுத்து கடந்த மாதம் 18ஆம் திகதி நட்டத்தரணிகள் பேரவைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்த இலங்கை தமிழரசு கட்சி இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்க விவகாரங்களில் பொது இணக்கப்பாடு எட்டப்படும் வரை நாம் அரசாங்கத்துடன் தனித்து செயற்பட மாட்டோம் என வாக்குறுதி அளித்திருந்த பின்னணியில் தற்போது தமிழ் தேசிய பேரவையினால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கை அந்த ஒற்றுமை முயற்சியை குழப்பும் வகையில் அமைந்திருக்கிறது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இவ்வாறு தனித்து செயற்படும் வேளையில் விரக்தி அளிக்கும் வகையில் உங்களது முயற்சியை தொடர்வதன் ஊடாக ஆக்கப்பூர்வமான அல்லது பயனுறுதிமிக்க விளைவுகளை எட்டக்கூடியதாக இருக்குமா என்பதை தயவு செய்து தெளிவுபடுத்துங்கள் என கோரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் கடந்த மாதம் 9ஆம் திகதி நடைபெற்ற கூட்டத்தின் போது புதிய அரசியல் அமைப்பில் உள்வாங்கப்பட வேண்டிய அடிப்படை அம்சங்கள் தொடர்பில் தமது கட்சிகளுடன் கலந்துரையாடி இறுதி தீர்மானத்தை அறிவிப்பதற்கு கூட்டத்தில் பங்கேற்ற பிரதிநிதிகள் உடன்பட்டிருந்ததன் அடிப்படையில் இறுதி தீர்மானத்தை மேற்கொள்வதற்கான சந்திப்பு தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினால் இன்றைய தினம் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் செவ்வாய்க்கிழமை மீண்டும் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது அங்கு காணப்பட்ட சர்ச்சைக்குரிய சவப்பெட்டி ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அந்த சவப்பெட்டிக்குள் பெண் ஒருவருடைய எலும்புக்கூடு காணப்பட்டதுடன் அதிலிருந்து கைகாப்பு மற்றும் நாணய குச்சிகள் உள்ளிட்ட சில பொருட்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் அகழ்வாராய்ச்சியின் போது புதிதாக 5 மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இன்று புதிதாக அடையாளம் காணப்பட்ட 5 எலும்புக்கூடுகளுடன் சேர்த்து குறித்த புதைக்குழியில் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மொத்த எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 255ஆக அதிகரித்துள்ளது. அதேவேளை இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட 2 எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் சேர்த்து அங்கிருந்து இதுவரை முழுமையாக மீட்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை 249ஆக உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விஜயின் தேர்தல் வெற்றி மது விருந்தில் பகிடிவதைக்கு உள்ளான குடும்பஸ்தர் ஒருவர் தனது உயிரை மாய்த்துள்ளார். தெல்லிப்பளை பகுதியைச் சேர்ந்த குடும்பஸ்தரே உயிர் மாய்த்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் பெரும் வெற்றியீட்டியுள்ளது. அதனை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் இளைஞர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் கடந்த 2 தினங்களாக ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை கோண்டாவில் பகுதியில் உள்ள தனது நண்பர்களுக்கு விஜயின் வெற்றியை முன்னிட்டு விருந்து வழங்கப் போவதாக வீட்டில் கூறிவிட்டு குடும்பஸ்தர் சென்றுள்ளார்.
கோண்டாவில் நண்பர்களுக்கு மது விருந்து வழங்கிய நிலையில் விஜய் தொடர்பில் பகிடிகள் ஆரம்பித்து அதொரு வதையாக குடும்பஸ்தருக்கு கடும் மன உளைச்சலை கொடுத்தமையால் அவர் அங்கிருந்து கோண்டாவில் உள்ள தனது தந்தையின் வீட்டிற்கு சென்று தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளதாக மரண விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயின் வெற்றியின் சந்தோஷமான விருந்து கொண்டாட்டம் ஒருவரின் உயிரிழப்புக்கு காரணமானது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரணையை மீண்டும் திறப்பதற்கான அமெரிக்காவின் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஹார்முஸ் நீரணையில் சிக்கியுள்ள கப்பல்களை வெளியேற்றும் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் எனப்படும் அமெரிக்க இராணுவ நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பாகிஸ்தான் உள்ளிட்ட சில நாடுகளின் வேண்டுகோளின் அடிப்படையில் ஈரானுடன் இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதால் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் கப்பல்கள், ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை அழித்ததாகவும் பல வணிக கப்பல்கள் தாக்குதல்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து தன் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தடுத்ததாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. அமெரிக்க வெளிவிவகார செயலாளர் மார்க்கோ ரூபியோ, ஹார்முஸ் நீரிணை ஈரானுக்கு சொந்தமானது அல்ல, உலகின் முக்கியமான நீரிணையை மூடுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது, இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். இதுவரை ஈரான் எந்த அதிகாரப்பூர்வ பதிலும் அளிக்கவில்லை. ஆனால் வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்து வருவதால் இந்த தற்காலிக நிறுத்தம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வழிவகுக்கும் என சிலர் நம்புகின்றனர். இந்த முடிவு உலகளாவிய எண்ணெய் விலை மற்றும் கடல் சந்தை பாதுகாப்பில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் சர்வதேச சமூகத்தின் கவனம் தற்போது ஹார்முஸ் நீரிணை நோக்கி திரும்பியுள்ளது. வட அமெரிக்காவின் எரிசக்தி துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் கனடா-அமெரிக்கா எண்ணெய் குழாய் திட்டம் தற்போது முக்கியமான ஒப்பந்த நிலையை எட்டியுள்ளது. கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்கு கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் புதிய குழாய் திட்டம் சவுத்பவ் கார்ப் மற்றும் பிரிட்ஜர் பைப்லைன் இணைந்து முன்னெடுத்து வரும் முயற்சியாகும். இந்த திட்டம் எண்ணெய் உற்பத்தியாளர்களிடமிருந்து நீண்ட கால ஒப்பந்தங்களை பெறும் நிலையில் உள்ளது. இந்த குழாய் என்பிரிட்ஜ் நிறுவனத்தின் ஆதரவுடன் தினமும் 2 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை மேற்கு கனடாவில் இருந்து அமெரிக்க சந்தைகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் கனடாவின் எண்ணெய் ஏற்றுமதி 12% அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. இத்திட்டத்தின் முன்னேற்றம் முதலீட்டாளர்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக எரிசக்தி தேவைகள் அதிகரித்து வரும் சூழலில் இந்த குழாய் திட்டம் இரு நாடுகளுக்கும் பொருளாதார நன்மைகளை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் கனடாவின் எண்ணெய் வளங்களை சீரான முறையில் கொண்டு செல்லும் திறன் இத்திட்டத்திற்கு உள்ளது. இதனால் உலகளாவிய எண்ணெய் சந்தையில் விலை நிலைத்தன்மை ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது. மேலும் இத்திட்டம் சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை உள்ளது. சில சுற்றுச்சூழல் அமைப்புகள் குழாய் திட்டம் இயற்கை வளங்களை பாதிக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளன. எனினும் திட்ட நிர்வாகிகள் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் தர நிலைகளை பின்பற்றி செயல்படுவதாக உறுதியளித்துள்ளனர். இந்த முக்கிய ஒப்பந்த கட்டத்தை எட்டியுள்ளதால் திட்டம் விரைவில் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இதழ் TNTRின் காலை செய்திகள் முடிவடைந்தது. மீண்டும் ஒரு செய்தி தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது சத்யா பிரபு.